தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். என்னடி மது, ஒரு கால் கூட பண்ணல, திடீர்னு வந்து நிக்கிற? ஆமா, நீங்க தான் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களே. காலேஜ் லீவ் விட்டதான் விட்டாங்க, ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. சாரிடி மது, மறந்தே போயிட்டோம். ஆமா ஆமா, என்ன எப்படி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்? அப்படிலாம் இல்லடி, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, அதனால தான். எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் பிரச்சனை தாண்டி. என்ன, இந்த ராதா எதுவும் பண்ணிட்டாளா? ஐயோ மது, நாளாக ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்னடி ப்ராப்ளம்? இந்த தடவை என்னால் இல்லை, இந்த வித்தியாவால. வித்தியாவாலையா? இவ என்ன பண்ணா? தின்னி முட்டை, உனக்கு திங்க யாரும் எதுவும் வாங்கி கொடுக்கலேன்னு பிரச்சனை பண்ணிட்டியா? என்னடி ஆச்சு உனக்கு? பதிலே பேசாம அமைதியாவே இருக்க. இல்லைன்னா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பியே. என்னடி ஆச்சு அனு? அடியே மது, வித்யாவை பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க, அதுல இருந்தே இப்படிதான் இருக்கா. என்னடி சொல்றீங்க, உண்மையாவா? அப்ப ஜீவானே இன்னும் 1 வீக்ல அவளுக்கு நிச்சயதார்த்தண்டி. வித்யா, அனு என்னடி சொல்றா? அப்ப ஜீவா ப்ரோ இப்படிதாண்டி, என்ன கேட்டாலும் பதிலே பேச மாட்டேங்கிற, அழுதுகிட்டே இருக்கா. வித்யா ஜீவா அண்ணனை லவ் பண்ணுறத ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எங்கே சொல்ல விட்டா? அவள் அந்த சூர்யாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அதை கேட்டு ஜீவா அண்ணனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போயிட்டாரு. மது மது, இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண ஏதாவது ஒரு பிளான் சொல்லுடி. நீ ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாட்டு, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். நீ ஒரு ஐடியாடி. என்ன சொல்லு. முந்திரி கொட்டை, வாயை மூடு. அது ஒன்றும் இல்லடி வித்யா, நீ என்ன பண்ணுற, நீ லவ் பண்ணுறத அந்த சூர்யா கிட்டே சொல்லிடு. அது எனக்கு பயமாக இருக்கேன், எப்படி சொல்கிறது? அதுவும் அவன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஏண்டி எங்ககிட்ட மட்டும் எவ்வளோ ஓவரா வாய் பேசுற? அதே மாதிரியே போய் அங்கேயும் சொல்லு. ட்ரை பண்ணுறேன். நீ ட்ரையும் பண்ண வேணாம், வாஷும் பண்ண வேணாம், ஒழுங்கா போய் நாங்கள் சொன்னதை சொல்லு. நீங்க என்னடி பல்ல காட்டிக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி மது, சும்மா. என்ன, இங்க ஒரு மாநாடே நடக்குது போல. சேம் பாப்பி சேம். என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர், சும்மா. ஏண்டி? ஆமா, என்ன இங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமா, அது ஒண்ணும் இல்ல மாமா, வித்யாவோட மேரேஜை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த போட்டு கொடுத்துட்டால. ஓ, அதுதானா? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு? என்ன பிளான் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. அடியே அனு, என்னடி நீ உன் புருஷங்கிட்ட என்ன வேணும்னு கேட்ப, அவர் ஒரு காஃபி வேணும்னு சொல்லுவாரு. அதுக்கு என்னடி இப்ப லூசு? எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நீ காஃபி கொண்டு போயிட்டு உங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களே. அதுதான் பிரச்சனை. ஏண்டி? உண்மையை தானே சொன்னேன். என்ன இவளுகளா பேசிக்கிட்டு இருக்காளுங்க? அங்க என்ன மேடம் நடக்குது, நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மவளே, நீ இப்ப போன உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ. என்ன கேட்ட? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நானும் அப்பதான் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ அதுவா? அது ஒன்றும் இல்லடா புருஷா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சொல்லிட்டான்ல. ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வா. நீ மட்டும் போன வாங்குவ. பின்னாடி இருந்து இவ போக கூடாதுன்னு சொல்றா, அவன் காஃபி வேணும்னு சொல்றான். இப்போ என்ன பண்ண? சரி அனு, நான் ரூமுக்கு போறேன், நீ ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வா. நீங்க எல்லாம் கதை பேசுங்க. எங்க போற? ப்ளீஸ் டி மது, ஒரு கப் காஃபி மட்டும் தானே கேட்குறான், போய் கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேனே. அதெல்லாம் முடியாது, நீ போயிட்டு வரமாட்ட. மது விடுடி, அண்ணி போட்டோம். ஏண்டி லூசு, உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கப் காஃபி தானடி கேட்டான், உடனே வந்துருவாங்க அண்ணி. நீ வேற ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லுடி. வேற பேசாம அந்த சூர்யாவை அடிச்சு துரத்தி விட்டுருவோமா? ஏண்டி, ஏன் உனக்கு? எந்த நேரம் பல்ல கட்டாம ஏதாவது சொல்லுடி. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அப்புறம் அவ அடிப்பாளா? நீ மட்டும் ஏதாவது சொன்ன உன்னை கொன்றுவேன். வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? நேர சூர்யா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடலாமா? அப்புறம் அவங்க அங்க இருந்து நேர எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி என்னைய அடிச்சு துரத்தி விட்டுறட்டுமா? என்னடி, சூர்யா கிட்டையும் சொல்லக்கூடாது, அவங்க அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி? வேற ஐடியா ஏதாவது சொல்லுங்கடி. இவளுக்குலாம் ஐடியா சொல்லி சொல்லி நம்ம மண்டை மூளையே குழம்பி போயிருண்டி மது. பேசாம வீடு அவளா யோசிச்சுக்கிறட்டும். இது கூட நல்லா இருக்கே. என்னடி மது இப்படி சொல்ற?
என்ன சொன்னாலும் வேண்டாங்கிற. அப்ப நாங்க என்னத்த சொல்ற? உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் சூர்யா கிட்ட பேசுறது மட்டும்தான். சரி. ம். என்ன டேய், நீ தானடா காஃபி கேட்ட? அச்சிச்சோ, உண்மையிலே காஃபி எடுத்துட்டு வந்துட்டியா? என்னது? நான் சும்மா தான் கேட்டேன். ஏண்டி? போச்சு மது அப்பதே சொன்னான், நான் தான் கேட்கல. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. எங்க போற? இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, உனக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. சரி விடு. இந்த மது அப்பதே சொன்னான், நான் தான் கேட்காம வந்தேன். டேய், இப்போ விட போறியா இல்லையா? விடுடா. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமில், வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற பிரச்சனையில. ஏய் பொண்டாட்டி, நான் ஒன்று கொடுத்த மாதிரி நீ ஒன்று கொடு, உன்னை விட்டுறேன். ஒரு ஒண்ணு கொடுக்கட்டா? இந்த மாமனுக்கு ஒன்று கொடு பார்ப்போம். டேய், நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் கையெடு. நீ கையெடுத்தா நான் ஒண்ணு கொடுப்பேன். போதுமா? பாய்டா புருஷா. இப்படி தள்ளி விட்டு போறா பாரு. ஓடி போ, இங்கே தானே வரணும், உன்னை பார்த்துக்கிறேன்.